முதல்ல இந்த பால் ஆடும்போது பால் உங்ககிட்ட டிரைவ் இல்லைன்னு இல்லை க்ளோஸாக இருந்துச்சா? இல்லை அப்படிதான் இருந்தது. நீ வரவே வீட்டில் போல அங்கேயே அடிச்சிடுற. எக்ஸாக்டாக இதை நிற்கிறியா, நீ ஃபீட் யூஸ் பண்ணுறியா, உன் பேட்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஆனாலே பேட்டர் டிரைவ்ஸ். நீ அங்கேயே தள்ளுற பேட்டை. வரலன்னு பேட்டை விடாத. வரலன்னா ஸ்டாப் பண்ணலாம் தான் கவுண்ட். அப்போ தான் அவுட் ஆக மாட்டேன். வரலன்னு பேட்டை விட்டால் மேலே ஏரில் நிறைய இப்போ இந்த மாதிரி இங்கே ஏரில் ஏற ஆரம்பிக்கும். அதை வெயிட் பண்ணி ட்ரை பண்ண. உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இப்போ உனக்கு மேபி இதெல்லாம் கூட அது இருக்கலாம். மேபி நான் இப்போ ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்விட்ச் பால்ஸ் போட்டிருந்தா இல்லை ஒரே கைண்ட் ஆஃப் ஹாக்கி பால்ஸ் போட்டால் நீ பெட்டராக ஆடி இருப்பேன். பட் ஏன் நான் மிக்ஸ் பண்ணுறேன், நான் மேட்ச்சில் இப்படி தான் வரப்போகுது. கரெக்டாக நீனே பவுலிங் மூலம் ஒரு பால் செம்ம எஃபர்ட் போடுவேன், ஒரு பால் சும்மா விடுவோம், அது மாதிரி நிறையா இருக்கும். அதனால ஃபேஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஒரு பால் குயிக்காக இருக்கும், ஒரு பால் ஸ்லோவாக இருக்கும், ஒரு பால் வராது, அப்படிலாம் இருக்கும். ஏன்னா தான் அதை கற்றுக்கணும். வெளிலேருந்து பார்க்கும்போது என்னடா எப்படி வராது மாதிரி. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஆட கற்றுக்கிட்டேன்னா இந்த ஹாக்கி பால் ஸ்விட்ச் பால்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஆட கற்றுனா ஒரு பால் ஃபாஸ்ட்டாக வரும், செம ஷேப்ஸ் கொடுப்போம், ஒரு பால் ஸ்லோவாக வரும், வெயிட் பண்ணி ஷேப்ஸ் கொடுக்கணும். ரெண்டுமே கொடுத்தோன்னா மேட்ச்சில் பெட்டராக ஆடுவேன். ஸோ அதை அந்த டைமை பிடிக்கணுன்றக்காக நான் மாற்றி மாற்றி போட்டுருக்கோம். ஓகே, ஸோ அது வெயிட் பண்ணி அதை கற்றுக்கும். ஒரு பால் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, அடுத்த பாலும் ஃபாஸ்ட்டாக வரும்னு நினச்சி போகாது. பால் அடுத்த பாலும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் குயிக்காக போகும். டுவெல்ஸில் வந்து வெயிட் பண்ணி போகலாம். ஓகே, அதுதான் கிரிக்கெட்டரோட ஸ்கில்லு. ஓகேயா? ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி கூட தெரிஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக ஆடிட மாட்டாங்களா? அந்த ஸ்கில்லே அதுதான். வெயிட் பண்ணி என்ன பிளேட்